மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்கு சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி தொடர்ந்து 23,500 பக்கமாகவே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நிஃப்டி நேற்று கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தது, ஃப்ளாட்டாக இருந்தது, நியூட்ரலாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் பேங்க் நிஃப்டி நேற்று ஒரு 3% தாண்டி பாசிட்டிவாக ட்ரேட் ஆச்சு. இது ரொம்ப அன்யூஷுவலாக நடக்கும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பெரும்பாலும் ஒரே டைரக்ஷனில் தான் போகும். சில நேரங்கள் இது மாதிரி ஆகலாம். காரணம் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஒரு 30% 33% வெயிட்டேஜில் இருக்கும். ஸோ அதனால் 1/3 பேங்கிங் ஸ்டாக்ஸு நிஃப்டியில் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ட்ரெண்டு பெரும்பாலும் ஒரே மாதிரி இருக்கும். பட் நேற்று பார்த்திங்கன்னா மார்க்கெட் நிஃப்டி ஒரு 3% ஏறி முடிஞ்சது. இதெல்லாம் முடிஞ்சு போன கதை, ரைட்? இப்போது இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி புல்லிஷ் ஆகிருந்தாலும் நிஃப்டியில் இருக்கக்கூடிய சில கம்பெனிங்க பார்த்திங்கன்னா, அதாவது நான் பேங்கிங் ஸ்டாக்லாம் நெகட்டிவாக தான் நேற்று பெரும்பாலும் 2-3% ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. இதெல்லாமே காரணம் நிஃப்டி ஏறாமல் போனதுக்கு. இன்றைக்கி நிஃப்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, இன்றைக்கும் ஒரு நேரோ ரேஞ்சு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி நேற்று போலவே இன்றைக்கும் சைட் வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 1:30 மணி 2:30 மணி அந்த டைமில் ஆஃப்டர் 1:30 அப்போ தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக மார்க்கெட்டில் குறிப்பாக க்ளோசிங் டைம் கொஞ்சம் முன்னாடி அளவுக்கு அதிகமாக மார்க்கெட்டில் ப்ரீமியம் நீங்கள் 50 ரூபா கொடுத்து வாங்கினா அப்போ தான் 200 300 போகிறதுக்கு. அதுவுமே டெய்லியும் கிடையாது, 3 மாதத்துக்கு ஒரு நாள் ஏதாவது சம்திங் சம்வேர் அரௌண்ட் அது நடக்கும். அதனால் அந்த மாதிரி நேரங்கள் எப்போ வேணால் வரலாம் ஆப்ஷன் பையருக்கு. பட் ஆப்ஷன் செல்லராக இருக்கவங்க உங்களோட ட்ரேடை 1 மணிக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் பணம் பண்ண முடியும். ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ், பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறவங்க தைரியமாக வச்சுக்கோங்க. மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா ஆவரேஜ் பண்ணுங்கள். நிச்சயம் நிஃப்டி 25,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் 2 மாதத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம்.